அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி திங்கள் கிழமை, வளர்பிறை 25/3/2024. பௌர்ணமி திதி நண்பகல் 12:30 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் காலை 10:37 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், ராகு. மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் சந்திரனும் கேதுவும், கும்பத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் சனி பகவான். இன்றைய விசேஷம் பங்குனி உத்திரம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வியாபாரம் தொடங்க, வீடுமனை வாங்க, குழந்தைக்கு சிகை நீக்கி காது குத்த, சோறு ஊட்ட, மருந்துண்ண, செல்ல பிராணிகள் வாங்க, வாஸ்து பூஜை செய்ய, மகான்களை தரிசிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உலகிலேயே மிகவும் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே நபர் உன்னுடைய மனசாட்சி மட்டுமே. ஆமாங்க, மனசாட்சிக்கு எதிராக நீங்கள் எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது உங்களுடைய மனசு உங்களை போட்டு உருட்டிக்கிட்டே இருக்குங்க. அதனால தாங்க எப்பொழுதும் எல்லோருக்கும் 4 பேருக்கும் நல்லது நம்மால் முடிஞ்ச வரைக்கும் செய்வோம், அப்படி இல்லைன்னா அமைதியாக இருந்துருவோம் சொல்லி எங்கும் எப்பொழுதும் மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. ராசியான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். அதே மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகமாகும். யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் உள் மனசுக்குள்ளார ஓட ஆரம்பிக்கும். கேட்டுடலாம், 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சிலரெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எதிர்த்து பேசுவீங்க. எவ்வளோ நாளைக்கு தான் நானும் பொறுத்து போகிறது, பொறுமையாக போகிறது, அதுதாங்க கேட்டுட்டாங்க, 4 வருஷம் ஆகுதுங்க வாங்கி, இன்னும் 1 பைசா கூட திருப்பி தரவே இல்லைங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டு சிலரிடம் இன்றைய தினம் நீங்கள் பேசுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. ரொம்ப வருஷ பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்து தகராறு, வாய்க்கா வரப்பு தகராறு எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அது இருக்குங்க. அதே மாதிரி எந்த போட்டியாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கூடுதலாக உங்களுக்கு லாபம் எல்லாமே நிச்சயமாக கிடைக்குங்க. உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. குடும்பத்தில் எல்லா வகையிலுமே ஒரு மனநிறைவு உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உங்களுக்கு சாதகமாக சுக்கிரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, இருந்தால் உறவு,
பிரிந்தால் நினைவு, இவ்வளோதாங்க வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கையினுடைய சூட்சுமத்தை ஒரு துறவியைப் போல, ஒரு ஞானியைப் போல, சித்தரை போல தெரிந்து வைத்து கொண்டு எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு செல்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாம் சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் கூட இன்றைக்கி கையில் கிடைக்கும். விஐபிகளும் இன்றைக்கு அறிமுகமாகுவாங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசு அதிகாரிகள் ஏதாவது பார்க்குறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளோட உட்கார்ந்து சில மணி நேரங்கள் பேசுவீங்க. அவங்களுடைய உணர்வுகள், எண்ணங்கள், ஆசைகள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா புது கிளைகள், பிரான்ச் ஏதாவது தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறது அல்லது புது ஏஜென்சி எடுக்கிறது, அதுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல வாய்ப்பாக இருக்குது. அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் மட்டத்தில் நீங்கள் செல்வாக்கூட இன்றைக்கி இருப்பீங்க. சக ஊழியர்களோடு இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் ஒரு பக்கம் நிம்மதி இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுகிறவங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் செலவுகளும் இருந்துகிட்டே இருக்கும். கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருந்துவிட முடியாது. சிலருடைய வாழ்க்கையில் உதிரும் இலையாகவும் சிலருடைய வாழ்க்கையில் வெட்டப்படும் கிளையாகவும் தான் இருக்க வேண்டி வரும். இதுதாங்க யதார்த்தமான வாழ்க்கை. ஆமாங்க, எல்லாரும் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லுவாங்களா? அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கும்போது அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்துட்டு தான் இருப்பீங்க. ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யும்போது இன்னொருத்தவங்க அவங்களுக்கு மட்டும் செய்கிறாங்க, நமக்கு செய்யலை அப்படின்னு ஏதாவது குறைபட்டு கொண்டு தான் இருப்பாங்க. குறை கூறுபவர்கள் குறை கூறிக்கொண்டே இருக்கட்டும், வாழ்த்துபவர்கள் வாழ்த்தி கொண்டே இருக்கட்டும். என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் கடமை தவறாதவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, பொருத்தமான ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்துற மாதிரியான ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்சிருந்த புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் கிடைக்கும். புதுசாக பங்குதாரர்கள் சேர்றாங்கன்னா யோசித்து சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் சற்றே பலவீனமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் எதிர்த்தவங்களை அடக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுமாராக தாங்க இருக்குது. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, யாரும் உங்கள் மனதை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஒருபோதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனதுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கர்வப்பட பாருங்கள். ஆமாங்க, எப்பொழுதுமே நீங்கள் இயல்பாக யதார்த்தமாக தாங்க பேசுவீங்க. ஒரு சிலர் அதை புரிஞ்சிப்பாங்க, சிலர் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம், புரியாதவங்களுக்கு நாம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எதையும் பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு பயணம் செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அருமையாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். அதே மாதிரி கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் நம்மளை இந்த நேரங்காலம் போட்டு புரட்டி எடுக்குது, எதுவுமே சரியாக வரமாட்டேங்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அஷ்டமத்து சனியோட உங்களுடைய யோகாதிபதி செவ்வாயும் 8ஆம் இடத்துல தான் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. சுக்கிரனும் மறைஞ்சு கிடக்கிறதுனால செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. பழைய கடனை நினச்சி பயப்படுறதா, வாங்க போகிற கடனை நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரியாமல் சில நேரங்களில் உங்களுக்கு நீங்களே சின்ன சின்ன குழப்பத்துடன் இருப்பீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் அடிமனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. வேற்றுமொழிக்காரங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வரும், கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது. பிள்ளைகளும் கொஞ்சம் செலவுகள் வைப்பாங்க, வீண் செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமாராக தாங்க இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருந்துவிடக்கூடாது. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டுவீங்களே தவிர அடுத்தவங்க குறை சொல்கிற அளவுக்கு எதையும் செய்யாதவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதை தொட்டாலும் இன்னைக்கு வெற்றி அடையும். எந்தவித பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் தைரியமாக கலந்துக்கலாம். உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணவரவும் உண்டு. கேட்ட இடத்திலிருந்து சில உதவிகளும் கிடைக்குங்க. ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் கூட இன்றைக்கி வசூலாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார தேவையில்லாத விவாதங்கள்லாம் வரும். யாராவது சிண்டு முடிக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு யாரையும் சந்தேகப்படாதீங்க. தீர விசாரிக்கிறதாங்க ரொம்ப நல்லது. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதிக அளவு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும்.
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நிறைய சிரித்துப்பார், கஷ்டங்கள் குறைந்துவிடும். கொஞ்சம் சிந்தித்துப்பார், கஷ்டங்கள் இல்லாமலேயே போய்விடும். ஆமாங்க, சிரிக்கிறது சிந்திக்கிறது இந்த ரெண்டும் உங்களுக்கு கைவந்த கலைங்க. நீங்கள் மட்டும் இல்லைங்க, அடுத்தவங்களையும் நீங்கள் சிரிக்க வைப்பீங்க, அடுத்தவங்களையும் சிந்திக்க வைப்பீங்க. அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அடுத்தவங்களுக்கு இன்றைக்கி ஒன்றும் அறிவுரையெல்லாம் சொல்லின்னு இருக்க வேண்டாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் காலை 10:37 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருந்தால் போதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் காலை 10:37 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். கோவப்படக்கூடாது. அடுத்தவங்க விவகாரத்திலையும் தலையிடாதீங்க. அதே மாதிரி பணம் காசு வைக்கிறது எடுக்கும் பொழுது மறதியால் சிலதெல்லாம் இழந்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சீக்கிரமாகவே எடுத்த எடுப்பிலேயே வேலைகள் எல்லாமே நடந்து முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல. ஆனால் நாம் உழைக்கிற உழைப்புக்கு கொடுக்குற தரமான ஒரு பொருளுக்கு பெருசாக லாபம் நம்ம வரவில்லையே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வேலை சுமை தரக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு சின்ன சின்ன முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தில் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ஞாபக மறதியால் சில பொருட்களை எழுந்துடக்கூடாதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பயிற்சியும் முயற்சியும் சந்திக்கும் இடமே வெற்றி. ஆமாங்க, வெற்றி அடையணும்னா நாம் பயிற்சிகள் மேற்கொள்ளணுங்க. ட்ரைனிங் எடுத்துக்கணும். அப்போ தான் நாம் வெற்றி அடைய முடியும். ட்ரைனிங்கோடு இல்லாமல் முயற்சிகிட்டே இருக்கணும். அதாவது முயன்று கொண்டே இருக்கணும், முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கணும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முயற்சி திருவினையாக்குங்கிறத அந்த மாதிரி முயன்று கொண்டே இருப்பதோடு மட்டுமில்லாமல் பயிற்சியும் பெற்று சாதிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. செலவு தான் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் வரமாட்டேங்குது. ஆனால் நேரம்லாம் நல்லா இருக்குன்னு எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்க. இருந்தாலும் பணம் எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்படி செலவுகள் அதிகமாகிட்டே இருக்கேங்கிற ஆதங்கம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் தடாலடியாக சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த தொகையெல்லாம் இன்றைக்கி கைக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று நீங்கள் பொறுப்பு ஏற்கிறதோ அல்லது சில சேவைகள் செய்கிறதோ அல்லது இறைவனை வணங்கிட்டு வரதோ அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினம் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாய் சனியுடன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வயிற்று வலி, உஷ்ணத்தால் வயிற்று வலி, கண்ணெரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதிகளவு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாகும்.
சுப செலவுகள் தரும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சரியோ தவறோ இதயம் சொல்வதை செய்யுங்கள். ஏனென்றால் விளைவுகளை தாங்கக்கூடிய சக்தி இதயத்திற்கு மட்டுமே உண்டு. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் மனசு என்ன சொல்லுது, இதயம் என்ன சொல்லுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அறிவு ஒரு பக்கம் உங்களை கட்டளையிட்டு கொண்டே இருக்கும். ஆனால் நடைமுறைக்கு அது சரி வருமா அப்படிங்கிறத இதயம்தான் உங்களுக்கு எடுத்து சொல்லும். எங்கும் எப்போதும் இதயபூர்வமான முடிவுகள் எடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்த்தவங்க இன்னைக்கு அடங்குவாங்க. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். அதே மாதிரி அரசு வகையிலையும் சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியுங்க. பணவரவும் இன்றைய தினத்தில் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. நல்லவங்க மாதிரி தெரிகிறாங்க, ஆனால் கடைசியில் வேறு மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியும் சில நேரங்களில் சிலரை நினைக்க தோணுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளையும் தாண்டி சந்தோஷம் அதிகமாகும். கணவன் மனைவிக்குள்ள நெருக்கமும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் வியாபார வகையிலையும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. மூத்த சகோதர வகையிலையும் இன்றைக்கி லாபம் உண்டு. ஆதரவாக பேசுவாங்க. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது. சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. வீடை மாறலாமா அப்படின்னு யோசனை இருக்குது. இங்கே வந்ததுலேருந்தே ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது, அதனால் வீட்டை மாற்றிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு எல்லாமே மாறுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல் இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பணிந்து செல்பவர்களெல்லாம் கோழைகள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். அவர்களின் பலத்தை காண்பிக்க நாம் தகுதியற்றவர்களாக கூட இருந்திருக்கலாம். ஆமாங்க, சிலர்கிட்டெல்லாம் பேசும்பொழுது சிலர்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. சரி, அவங்களுக்கு எதுவும் தெரியலன்னு நம்ம நினச்சக்கூடாது. இவங்கள்ட்டெல்லாம் என்னத்துக்கு நாம் பேசிக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் கூட அப்படித்தாங்க. யாராக இருந்தாலும் வம்பு சண்டைக்கு வலிய சண்டைக்கு போகாமல் வந்த வழியே திரும்பி போகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வரும். போட்டிகளில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி நல்ல அந்தஸ்தில் சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் உங்களுக்கு புகழ் கௌரவம் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகும். செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதிகளவு லாபம் உங்களுக்கு வரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். அதே மாதிரி இன்றைய தினம் ஏற்றுமதி இறக்குமதி உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூடுதலாக லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இன்னைக்கு இருக்குது. எல்லா வகையிலும் உங்களை பாராட்டி எல்லாரும் பேசுவாங்க. அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கொண்டே போகுங்க. இன்றைய தினம் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. பிள்ளைகளாலும் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றம் உண்டு.
பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல காரியங்கள் இன்றைக்கு காலையில் 10:30 மணிக்கு பிறகு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தியுங்கள். செயல்படும் பொழுது உறுதியாக செயல்படுங்கள். விட்டு கொடுக்கும் பொழுது மனநிறைவோடு விட்டு கொடுக்க பாருங்கள். இந்த 3 கொள்கைகளும் உங்களுக்கு சொந்தங்க. அதனால தாங்க நீங்கள் எல்லாராலையும் மதிக்கப்படுறீங்க. ஆரம்பத்திலேருந்தே ஒரு நிறுவனம் நல்லா பெருசாக வர்றதுக்காக ராப்பகலாக நீங்கள் உழைச்சிருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு தர்ம சங்கடமாக யாராவது சொல்லிட்டாங்கன்னா அப்படியே அழகாக விட்டு கொடுத்துட்டு வெறுங்கையோடு வெளியேறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள், வருத்தங்கள் அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின தொகையை இன்றைக்கி நல்ல விதத்தில் நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தினர்கள், உறவினர்களும் வருவாங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகி மேலதிகாரிகளுக்கும் நெருக்கமாவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நன்றாக பேசிக்கொண்டே இருப்பது மட்டும் திறமையல்ல. சில நேரங்களில் சில இடங்களில் பேசாமல் மௌனமாக இருப்பதும் மிகப்பெரிய திறமையாகும். ஆமாங்க, சிலெல்லாம் ஆர்வக்கோளாறில் அப்படி இப்படின்னு பேசி வச்சுருவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு பதில் சொல்லலாமா, இல்லை அமைதியாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடலாமான்னு ராஜதந்திர முடிவுகளெல்லாம் எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:37 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அது வரைக்கும் சதய நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் காலை 10:37 எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி ரோடு கிராஸ் பண்ணும்போதும் கவனமாக இருங்க. பணக்காசு கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். அதே மாதிரி முக்கியமான சில கூட்டங்கள்லையும் நீங்கள் கலந்துக்கிற மாதிரி வரும். பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். பெருசுப்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. நம்மளை பற்றி யார் என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியலையே, அவங்க எதை சொல்லுவாங்களோ அதை சொல்லுவாங்களோ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்களை பற்றி நீங்கள் நல்லா உயர்வாக நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுவே போதும். அதுதான் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, நீங்கள் அவசியம் தேவை என்று நினைக்கப்படும் வரைக்கும் தான் உங்களுடைய தவறுகள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கப்படும். ஆமாங்க, தேவைங்கிற வரைக்கும் நம்மளை வச்சுப்பாங்கங்க. தேவையில்லைன்னா நம்ம சரியானதை பண்ணால் கூட அதில் குத்தம் கண்டுபிடிக்கிறது, குறை சொல்கிறது, ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை நோகடிக்கிறது, இது மாதிரி சிலர்லாம் இருப்பாங்க. அதனால தாங்க நீங்கள் மரியாதை எங்கேயாவது குறையுது அப்படின்னாலே உடனடியாக அங்கிருந்து வெளியேறி தனிமைப்படுத்தி கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் உங்கள் ராசியில் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வயிற்று எரிச்சல், வயிற்று வலி, சின்ன சின்னதாக வேனல் கட்டி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல இன்னொரு உஷ்ண கிரகம் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால நாம் நினைக்கிறப்ப தூக்கம் வர மாட்டேங்குது, அது நினைக்கிறப்ப நாம் தூங்க முடிய மாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. எடரிச்சனி தொடங்கி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால எதையும் பெருசுப்படுத்திக்காமல் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதிக லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு கடன் தொந்தரவுகள், வரவேண்டிய பாக்கி தொகைகள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இன்றைக்கி வரவேண்டிய பாக்கி நிலுவைத் தொகை வசூலாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். விஐபிகளும் ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. அதே போல் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்ல, பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.